அன்பார்ந்த பொதுமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, ஒரு சின்ன மகிழ்ச்சியான செய்தி, அப்புறமா ஒரு பெரிய வருத்தமான செய்தி. என்ன அப்படின்னா, சில ஊடகங்கள்ல இன்னைக்கு நான் காலையிலிருந்து சில ஊடகங்களை நான் வாட்ச் பண்ணி பார்த்ததுல, அதாவது மை வித்ரியாட்ஸ் அந்த மோசடி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை இப்போ மிகச்சரியா ஆராய ஆரம்பிச்சு கொஞ்சம் யூடியூபர்ஸ் அண்ட் கொஞ்சம் ஊடகங்கள் என்ன செய்யறாங்கன்னா நேர்மறையான செய்திகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். கூடவே சில வருத்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம மிக 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 தரம் தாழ்ந்த விஷயங்களை இன்னும் சில யூடியூபர்ஸும் சில மீடியாக்களும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்னால இரவு, அதாவது மை வித்ரியாட்ஸ் உடைய அந்த மொபைல் ஆப்பை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்டேட் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சர்வர் அப்டேட் அப்படிங்கிறது எல்லா நிறுவனங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான விஷயம். இப்போ நம்ம பேங்க் ஆப்லாம் பார்த்துருப்போம், நாங்கள் இவ்வளவு நேரம் மெயின்டெனன்ஸ் பண்ண போறோம், ஸோ அதனால நீங்க நெட் பேங்கிங் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்லாம் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ சில சமயங்களில் வாட்ஸ்அப்பே கூட சில குறிப்பிட்ட நேரம் என்ன செய்யாது, இயங்காது, அப்புறமா இயங்கும். ஸோ இதெல்லாம் இந்த மீடியா உலகத்துக்குள்ள, இந்த ஆன்லைன் உலகத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்படி நிறுவனமே தன்னுடைய அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தன்னுடைய அந்த ஆப்ல அப்டேட் பண்ண அந்த தகவலை மையப்படுத்தி மிகப்பெரிய வன்மத்தை பல யூடியூபர்ஸ் சில மீடியாக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை மக்கள் கிட்ட ஒரு தவறான செய்தியா மை வித்ரியாட்ஸ் ஆப் முடக்கப்பட்டது. நான் உங்களுக்கெல்லாம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, யார் முடக்கினாங்க? எந்த துறை முடக்கினாங்க? இது சம்பந்தமான ஆதாரங்களை உங்களால காட்ட முடியுமா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு பேர் கருத்துரிமை அல்ல. அதாவது பல லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மேல ஒரு விமர்சனத்தை நீங்க கையில வைக்கணும்னா கண்டிப்பா உங்க கையில என்ன இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஆதாரமாவது இருக்கணும். அடுத்தபடியா அடுத்த நாள் காலையில அந்த ஆப் இயங்க ஆரம்பிச்ச உடனே ஐயையோ நம்ம சொன்னது பொய்யாய போச்சேன்னு சொல்லிட்டு இமீடியட்டா சில நிபந்தனைகளுடன் ஆப் இயங்க அனுமதி. யார் அனுமதி கொடுத்தா? இந்த மாதிரி வீடியோ போட்ட ஒவ்வொருத்தரும் நீங்க தைரியமான ஆளா இருந்தா, நீங்க புழுகு மூட்டை இல்ல, பொய்யர்கள் இல்ல, நீங்கள் வியாபாரிகள் இல்ல அப்படின்னா நீங்க ஆதாரம் காட்டுங்க. இவங்கெல்லாம் தடை பண்ணாங்க, இவங்க தான் தடை பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஆதாரம் காட்டுங்க. இவங்க தான் இந்த ஆப்பை திரும்ப நிபந்தனைகளோட அனுமதிச்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இயங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க. அது என்ன நிபந்தனை அதை சொல்லுங்க. என்ன பண்றீங்க? இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இதுக்கு வேற ஏதாவது பொழப்பு பார்க்கலாம் அப்படி இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அந்த விஷயத்தை பத்தி சொல்வதற்கான அடிப்படை தகுதி, அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கணும். சோ யாராவது வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்திட்டு பேசுங்க. அப்புறமா நீங்க உங்களுடைய கேரக்டர் ஓகே, நானும் ஒரு தரமான யூடியூபர் அல்லது தரமான ஊடகம்னு நீங்க என்ன செய்யலாம்னா மக்கள் முன்னால தலை நிமிர்ந்து நிக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட ஒருவனுடைய கேள்வி அல்ல. நிச்சயமாக எல்லா மக்களும் கேட்பாங்க. ஏன்னா நேற்று இரவு தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா 50,000க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சோ இந்த 50,000 சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க. இன்னும் அது லட்சக்கணக்கில் மாறும். அத்தனை பேரும் கேட்பாங்க. இனிமேல் நீங்க பதில் சொல்ல தயாராகுங்க. ஆதாரம் இல்லாம பேசுற அத்தனை பேரும் நீங்கள் பதில் சொல்ல தயாராகுங்க. என்ன உங்க யூகத்தை உங்களுடைய கற்பனையை சொல்றதுக்கான களம் இது அல்ல. பல லட்சம் பேர் நாங்க இந்த கம்பெனியில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட இந்த கம்பெனியில் பாதிக்கப்பட்டு என்ன செய்யலன்னா எந்த கம்ப்ளைண்டும் இந்த நிறுவனத்து மேல கிடையாது. இன்னொரு வன்மத்தை நீங்க கக்கிட்டு இருக்கீங்க. மை வித்ரியாட்ஸ் உடைய அந்த எம்டி கைது அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால இன்னும் உங்களுடைய யூகங்களை என்ன செஞ்சிட்டீங்கன்னா அள்ளி கொட்டிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான், மை வித்ரியாட்ஸ் சோழி முடிஞ்சது, மை வித்ரியாட்ஸ் அவுட். நிச்சயமா அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது அவர் மை வித்ரியாட்ஸ் உடைய அந்த கம்பெனி மேல சுமத்தப்பட்ட அந்த குற்றங்களுக்கான விசாரணைக்காக கூட உள்ள போல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் விசாரணை கைதியும் அல்ல, குற்றவாளியும் அல்ல. குற்றத்துக்காகவும் கைது செய்யப்படல, விசாரிக்கவும் கைது செய்யப்படல. அதாவது அன்னைக்கு மனு கொடுக்க போகும்பொழுது கூட்டமா போனதுனால ஒரு கூட்டத்தை கூட்டி அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தது, இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டினது, அதாவது நீங்க அன்ஆர்கனைஸ்டா பண்ணது இப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வழக்குகள்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா வழக்கு பதிவு பண்ணி, அதாவது சமூகத்துல எந்த விதமான அந்த கூட்டம் கூடுவதால் பிரச்சனை ஏற்படக்கூடாதுங்கிற சூழல் காப்புக்காக காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இது அரசியல் கட்சிகள் சகஜமா நடக்கூடியது. எல்லா அரசியல் கட்சிகளையும் இந்த வழக்கு இருக்கும். ஏன்னா ஒரு மீட்டிங் போடுவாங்க, மீட்டிங் போட்ட டயத்தை தாண்டிடுச்சுன்னா வழக்கு போடுவாங்க, அல்லது மீட்டிங் போடுவாங்க, அதுக்கு அனுமதி இல்லைன்னு நினைச்சுவாங்கன்னா வழக்கு போடுவாங்க. இதெல்லாம் சந்திக்காத அரசியல் கட்சிகளே கிடையாது. இதையெல்லாம் ஒரு வன்மமாக்கி ஒரு ஏதோ ஒரு பெரிய அந்த கைதுனத ஒரு கண்டென்ட்
அதுக்குள்ள நிறைய அதாவது தேவையில்லாத விஷயங்களை வந்து திணிச்சு சொல்ற இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து பொதுமக்கள் மத்தியில கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரும் பொழுது யார் தரமானவர்கள் அப்படின்னு சமுதாயத்துக்கு கண்டிப்பா தெரிவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்பவும் சொல்றேன், அதாவது நீங்க பேசுங்க, உங்களுக்கு கருத்துரிமை இருக்குது, என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா உண்மையை பேசுங்க, ஆதாரத்தை கையில வச்சுட்டு பேசுங்க. சோ அதுதான் உங்களுக்கு அழகு. இன்னொரு அசிங்கமான விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, யாரோ ஒரு யூடியூபர் பேசினா அந்த வீடியோவை எடுத்து தன்னுடைய ஸ்டைல்ல பேசுறது அல்லது தன்னுடைய யூடியூப் சேனல்ல போடுறது. என்ன பொழப்பு இது? கேட்கணுமா வேண்டாமா? அந்த யூடியூபர்கிட்ட கேட்கணும், நீங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்களா, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதா? சோ அந்த ஆதாரம் வச்சா எங்களுக்கும் அனுப்புங்க, நாங்களும் பேசுறோம். நீங்க நல்லது செய்யுங்க சமுதாயத்துக்கு. நிச்சயமா வந்து எந்த ஆதாரம் கிடைச்சாலும் மக்கள் கிட்ட காட்டுங்க. மைவி3ஆர்ட்ஸ்க்கு எதிரான ஆதாரங்கள் அத்தனை நீங்க உங்க கையில கிடைச்சதுன்னா மக்கள் கிட்ட காட்டுங்க. நான் அதை வரவேற்கிறேன். ஆனா பொய் மட்டும் சொல்லாதீங்க, யூகத்தை மட்டும் என்ன செய்யாதீங்கன்னா, நீங்க உங்களுடைய யூகத்தை மட்டும் தெரிவிக்காதீங்க, மக்களுடைய அமைதியை குலைக்காதீங்க. இந்த சமுதாயத்துல நீங்க நல்லது செய்யாட்டியும் பரவாயில்லை, 4 பேர் கஷ்டப்படுறதுக்கு அல்லது 4 பேர் வந்து மனமுடைகிறதுக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க. அதை செஞ்சுதான் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா அது வந்து எந்த மாதிரியான சம்பாத்தியம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. மக்களே, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க யூகங்களை தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டையும் ஆதாரங்கள் கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ், அதாவது இந்த மாதிரி சேனல்ல ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா முதல்ல அவங்க கிட்ட சப்ஸ்கிரைப் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, கேள்வி கேட்க ஆரம்பிங்க கமெண்ட்ல. அவங்களுக்கு தொடர்ந்து கேள்வி கேளுங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, தான் வந்து வியாபாரிங்கிறத மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் இது போன்ற பல தகவல்கள், யாரெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ள வந்தாங்களோ, ஆதாரம் இல்லாம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு குத்து மதிப்பா பேசினாங்களோ அத்தனுடைய முகத்திலையும் நான் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமா கிளிக்க போறேன். சோ இப்ப நான் காமனா கிழிச்சிட்டு இருக்கேன். அடுத்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சேனலோட வீடியோ எடுத்து வச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் ஆதாரம் கேட்க போறேன். சோ எல்லாரும் வீடியோ போடுற எல்லாரும் தயாராயிருங்க, வீடியோ போட்டவங்க எல்லாரும் தயாராருங்க. நான் வர்றேன், உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். எல்லாத்துக்கும் மேல நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நீங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு போறீங்க, நிறைய விஷயங்கள், அதாவது இன்னும் 2-3 நாட்களில் மிகப்பெரிய சதி, மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இந்த சமுதாயத்தில் நடந்தது அம்பலப்படுத்தப்படும். சோ அது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைக்கி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஆள்ல கொடுத்துக்கோங்க. சோ இந்த உலகத்துல யூடியூப்ல இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா நானும் சொல்றேன். ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதுல வருமானம் சம்பாதிப்பதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்லல, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக மட்டும்தான் சொல்றேன். இன்னைக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன், இந்த யூடியூப் சேனல் மூலமாக எவ்வளவு வருமானம் வந்தாலும் அவ்வளவு வருமானத்தையும் நான் நடத்தக்கூடிய போகோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக மக்கள் நலப்பணிக்கே பயன்படுத்துவேன். அதுல ஒத்தருவா காசை நான் எடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ஒரு குவாலிட்டியான யூடியூப் நடத்தணுங்கிறது என்னோட ஆசை. அதனால மற்றவங்க மாதிரி குறிப்பா சில நபர்கள்லாம் இருக்காங்க, அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து நல்ல கமெண்ட பூரா வச்சுக்குவாங்க, கெட்ட கமெண்ட பூரா ரிமூவ், அதாவது அவங்கள பத்தி எதிர்த்து கேட்டா ரிமூவ் பண்ணிடுவாங்க அல்லது வந்து அதை வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட சேனல் நம்ம சேனல் கிடையாது. நம்ம சேனல் தரமான சேனல், எந்த கமெண்ட் வந்தாலும் உள்ளதா இருக்கும். அந்த மாதிரி மக்களுக்கான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நேர்மறையான கருத்துக்கள் வந்தாலும் சிலர் எதிர்மறையான கருத்துக்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வோம் தான் பொதுவெளிக்கு தன்னுடைய அந்த சேவையை கொண்டு வரணும். அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். சோ அதனால நம்ம சேனலை நல்லபடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும். இந்த மீடியா உலகத்துல நல்லவர்கள் உங்க முன்னால தெரிவாங்க, தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உண்மையிலே பாராட்ட தகுந்த விஷயம். கெட்டவர்கள் மிகப்பெரிய அளவில் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சாயம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு, அவங்க வந்து விளம்பர பிரியர்கள்ங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிய நினைக்கிற அனைத்து பொதுமக்களும், குறிப்பா மைவி3ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள், ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து மன அழுத்தங்களும் 2-3 நாள் சரியாயிரும். உங்க நிறுவனத்துக்கு பின்னால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். ஆகையினால அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்க ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறமா ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களையும் ஷேர் பண்றதோடு நிப்பாட்டாம அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லுங்க. சோ இதை செஞ்சீங்கன்னா, குறிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தரும் மினிமம் ஒரு 2 பேரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா நிச்சயமா இந்த தகவல் வேகமா பரவும், இந்த சமுதாயத்தில் ஒரு நல்லதொரு மாற்றம் நடக்கும். சோ நல்லதொரு சமுதாய மாற்றத்திற்காக நம்ம அன்பார்ந்த சேனல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.